வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சிந்துவெளி நாகரிகம் திராவிடர்களுக்கு உரிய நாகரிகம். அது ஆரிய பண்பாட்டு நாகரிகம் அல்ல. திராவிடர்கள் இந்து மத வாழ்க்கையை வாழவில்லை என்று உலகுக்கு அறிவித்தவர் மார்ஷல் என்ற தொல்லியல் துறை இயக்குனர். 1902ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொல்லியல் இயக்குநராக இருந்த மார்ஷல் தான் ஹரப்பா மொஹஞ்சதாரோவின் அகழ்வு ஆராய்ச்சிக்கு உத்தரவிட்டார். ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை அவர் 1924ஆம் ஆண்டு இதே நாளில் செப்டம்பர் 20 தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்ற பத்திரிகையில் எ ஃபர்காட்டன் ஏஜ் ரிவீல்டு என்ற தலைப்பில் அம்பலப்படுத்தினார். இன்றோடு திராவிட நாகரிகத்தின் அடையாளத்தை மீட்ட 100 ஆண்டுகள் நிறைவேறி விட்டன. அதற்கு முன்பு இந்தியா என்பது வேதங்கள், புராணங்கள் இவைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு, அந்த அடிப்படையில் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டு, இந்து மத வேத பார்ப்பனிய சனாதன தர்மங்களை கொண்ட ஒரு தேசம் என்ற கருத்து நிலவி வந்தது. அதை தலைகீழாக புரட்டி போட்டது மார்ஷல் அவர்களுடைய ஆராய்ச்சி. அதற்கு பிறகுதான் தொல்பொருள் ஆய்வுத்துறை திராவிடர் என்ற திசை நோக்கி தன்னுடைய ஆய்வுகளை தொடங்கியது. அந்த ஆய்வுகள் தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டன. பார்ப்பனியம் புராணங்கள் வேதங்களை அடிப்படையிலே கட்டமைத்தது. மார்ஷல் அகழ்வாராய்ச்சியின் மூலம் அதை முறியடித்தார். தொடர்ந்து பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தன. அதற்கு பிறகு DNA மரபணு ஆராய்ச்சியின் அடிப்படையிலும் திராவிடர்கள் ஆரியர்களுக்கு முந்தைய நிலையிலே இங்கே வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய மொழிக்கும் சமஸ்கிருதம் பேசியவர்களுடைய மொழிக்கும் மிகப்பெரிய தொடர்பே இல்லை, எந்த தொடர்பும் இல்லை என்பதும் நிரூபிக்கப்பட்டது. நாகரிகங்கள் அடிப்படையிலும் வாழ்க்கையின் அடிப்படையிலும் இரண்டும் வெவ்வேறு வகையினர் என்பதும் நிரூபிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அங்கே கண்டெடுக்கப்பட்ட அகழ் ஆராய்ச்சிகள் வழியாக நிறுவப்பட்டது. அதற்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் வழியாக அது நிறுவப்பட்டது. குறிப்பாக ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்த எழுத்து ஆராய்ச்சியை முன்வைத்து திராவிட நாகரிகத்தை நிலைநிறுத்தி சென்றார். இந்த பின்னணியில் 100 ஆண்டு கடந்த இந்த நாகரிகத்தினுடைய மீட்டெடுக்கப்பட்ட உண்மையான நாகரிகத்திற்கு இதற்கு அடித்தளமிட்ட ஜான் மார்ஷல் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் இன்று நன்றி தெரிவித்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். நாகரிகத்தை நீங்கள் மீட்டெடுத்து உண்மையை உலகத்திற்கு சொன்னீர்கள். இந்த நூற்றாண்டில் இந்த அடிப்படையில் சர்வதேச மாநாடு ஒன்றை தமிழகத்தில் நிகழ்த்த இருக்கிறோம். ஜான் மார்ஷல் அவர்களுடைய சிலை ஒன்றும் இங்கே நிறுவப்பட இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் அறிவித்து இருக்கிறார். மரபுகள் அணுக்களின் அடிப்படையில் உலகில் இனங்களை பிரித்து பார்ப்பது சரியான முறைதானா என்ற கேள்வி எழக்கூடும். முறையில்லைதான். உலகத்தில் எந்த இனமும் இன்றைக்கு கலப்பு இல்லாத இனம் கிடையாது. ஆரியர்கள் வேறு, திராவிடர்கள் வேறு என்று இனங்களின் அடிப்படையில், குருதியின் அடிப்படையில் பார்க்கலாமா? அது அறிவியல் சமூகத்திற்கு, சமதர்ம சமூகத்தினுடைய சிந்தனைக்கு உட்பட்டதுதானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் நமது கருத்து. குருதியின் அடிப்படையில் இனங்களை பிரித்து பார்ப்பது சமத்துவத்திற்கு எதிரானது. பெரியாரும் அதைத்தான் சொன்னார். ஆரியம் திராவிடமும் ரத்தம் கலந்து விட்டதற்கு பிறகு ஆரியம் திராவிடம் நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு பெரியார், இரத்த கலப்பு ஏற்பட்டிருப்பது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இரத்த கலப்பு ஏற்பட்டதற்கு பிறகும் பார்ப்பனர்கள் தங்களை மற்றவர்களோடு உயர்ந்தவர்கள், தங்கள் வேத சாஸ்திரம் தான் உயர்வானது, தங்கள் பண்பாடுதான் உயர்வானது, இதற்கு கட்டுப்பட்டு மற்ற மக்கள், பார்ப்பனர்களாக மக்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் பண்பாட்டை திணித்து அடிமை பண்பாட்டை நீங்கள் உருவாக்குகிறீர்களே, ஏன் இந்த பண்பாட்டு அடிப்படையில் இரத்த கலப்பு ஏற்பட்டதற்கு பிறகும் நீங்கள் சமத்துவத்தை உணர்வதில்லை, சமத்துவத்தை ஏற்பதில்லை? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று பெரியார் தெளிவாக சொன்னார். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார். ஆங்கிலோ இந்தியர்கள் என்ற ஒரு பிரிவு இந்த நாட்டில் இருக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உறவு ஏற்பட்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள். ஆனால் ஆங்கிலோ இந்தியர்கள் ஆங்கிலர்கள் அடையாளமும் இன்றி, இந்தியர்கள் அடையாளம் இன்றி, ஆங்கிலோ இந்தியர் என்ற ஒரு தனிப்பட்ட அடையாளத்தோடு இருப்பதைப் போலதான் இரத்த கலப்பு ஏற்பட்டதற்கு பிறகும் பார்ப்பனர்கள் தங்களை பிராமணர்கள் என்ற உயர்குல அடையாளத்தோடு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உதாரணத்தையும் பெரியார் சுட்டிக்காட்டினார். இப்போது நாம் கேட்பது எல்லாம் இரத்த கலப்பு ஏற்பட்டதற்கு பிறகு 100 ஆண்டு தோன்றியது வந்த ஆராய்ச்சிகள் முடிவுற்றதற்கு பிறகும் ஏன் நீங்கள் சமத்துவத்தை ஏற்க மறுக்கிறீர்கள்?
இது சனாதன பூமி என்று ஏன் கூறுகிறீர்கள்? இந்திய வரலாற்றை நாங்கள் மாற்றி எழுதப் போகிறோம் என்று பார்ப்பனர்களை கொண்ட 13 பார்ப்பனர்கள் கொண்ட ஒரு கமிட்டியை ஏன் இந்திய அரசு இப்போதும் அமைத்துக் கொண்டிருக்கிறது? ஏன் சமஸ்கிருதம் தான் தெய்வீக மொழி, மற்ற மொழியெல்லாம் அதற்கு அடிமைப்பட்டது என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் கோயில்களிலும் கும்பாபிஷேகங்களிலும் வைதிக சடங்குகளிலும் பிராமணர்களை வணங்கத்தக்கவர்கள், அவர்களுக்கே அந்த உரிமை உண்டு என்று ஏன் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் வர்ணாசிரம சாதி கட்டமைப்பை இன்றைக்கும் நியாயப்படுத்திக் கொண்டு அதை சமத்துவமாக்குகின்ற முயற்சிகள் அத்தனைக்கும் நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்விகள் தொடர்கின்ற வரை இந்த போராட்டமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனால்தான் இந்த நூற்றாண்டை நாம் நினைவு கூறுகிறோம். முதலமைச்சரும் இந்த நூற்றாண்டை வரவேற்று மார்ஷலுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இந்த போராட்டம் சமத்துவம் ஏற்படுகின்ற வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதில் மாறப்பட வேண்டியவர்கள் ஆதிக்க பண்பாட்டை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற ஆரிய பார்ப்பனியம்தான். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.